அன்பு நெஞ்சங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களோ? இது உங்கள் கவி. இன்று நான் கார் கழுவ வந்தேன். கார் கழுவ வந்துட்டு என்னுடைய கணவர் சொன்னார், என்னுடைய சகோதரரும் சொன்னவ, நீங்கள் போய் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்து காஃபி குடிங்க, ஏதாவது விரும்பினதை குடித்து சாப்பிடுங்க. ஸோ அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே நான் வந்திருக்கிறேன். இங்கே நான் ஒரு ஹாட் சாக்லேட் நல்ல க்ரீமோடு எடுத்து கலந்து அதை இப்போ குடிக்கிறேன். வாங்க குடிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதோட ஒரு இப்போ பாதி சாப்பிட்டு முக்கால்வாசி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஒரு சின்னமன் பன் உண்டு, அது சாப்பிட்டு கொண்டு இந்த கண்ணாடியில் போகிற வரவங்கள பார்த்துட்டு இருக்கிறேன். இன்றைக்கு புதன்கிழமை, இனிய புதன்கிழமை வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் இன்னும் முழுசாக குடமடையலை, அதனால் இந்த கிழமை வரைக்கும் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், ஓய்வில் தான் இருக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்காக வெளியே வாரேன், சும்மா காத்தோட்டமாக இருக்கட்டும், மனசு கொஞ்சம் இதமாக இருக்கட்டும். மற்றபடி வீட்டில் யாரும் என்ன எதுவும் செய்ய விடுறதில்லை. கணவரும் வேலை முடிச்சு வந்தும் நிறைய விஷயம் பார்த்துப்பார். தம்பி நிறைய விஷயங்களை செய்கிறார், சமைக்கவும் விடுறார் இல்லை. ஆனால் இன்றைய கொஞ்சம் சமைக்கணும் போல் இருக்குது, ஏதாவது லைட்டான. அவரும் நிறைய விஷயம் சமைச்சு தாரார். தங்கச்சி அவன் வீட்டை பார்த்துக்கிறான். சாரி. அப்போ ஒரு நல்ல குடும்பம் அமைகிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம கொண்டு இயலாமல் இப்படி இருக்கும்போது தான் அதன் அருமை இன்னும் தெரியுது தானே. இப்போ நான் இங்கே வெளியே வந்ததுலேருந்து என்னுடைய கணவர் ஒரு 4-5 முறை மெசேஜும் போட்டு ஃபோனும் எடுத்துட்டார். ஓகே நீ தம்பியும் தங்கையும் கூட மெசேஜ் அடிக்கடி போடுறாங்க. நம்மளை நினைச்சு சில பேர் நம்மளுக்காக இருக்கிறாங்கன்ற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அந்த உணர்வு, அது ஒரு உற்சாகத்தையும் தெம்பையும் மனசுல ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்குது. நாம் இறந்த பிறகு நம்மளை நினைச்சு அழுகிறவங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க, அப்போ நம்ம நல்லவங்க தான் என்று தெரியும், இல்லை நம்ம ஏதாவது பிரயோஜனமாக இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டோம்ன்றது அதென்று அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம இருக்கும்போதே நம்மளை நினைச்சு அக்கறை காட்டுற மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கொள்கிற அந்த உளமார்ந்த சந்தோஷம் அலாதி. நம்ம கூடயே இருக்கிறவங்க அது சில நேரத்தில் தெரியறது இல்லை தானே, ஆனால் தெரிய வைக்க வேண்டும். இன்றைக்கு நான் கொஞ்சம் இப்படி நினைக்கிறேன், ஒவ்வொரு நாள் நினைப்பேன், ஆனால் இன்றைக்கு ஸ்பெஷலாக நினைக்கிறேன், ஆனால் எவ்வளவு அன்பு என்னை சுற்றி இருக்குதுண்டு. இப்போ கணவர் இவ்வளோ அன்பை பார்க்குறார், சகோதரர்கள் எவ்வளோ அன்பை பார்க்கினோம், நல்ல நட்பு கூட்டம் சில பேர் இருக்கினோம். ஆனால் உங்களையும் தான் நான் சொல்கிறேன், எவ்வளோ சகோதரிகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்கள், அன்பா விசாரிக்கிறீங்களா, ஆசையா. அந்த கமெண்ட்ல கூட அந்த அக்காண்டு நீங்கள் கூப்பிடுவீங்க பாருங்க, ஓ சகோதரி, தங்கை, மேம், ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிடுவீங்க பாருங்க, சும்மா மனசுக்கு இதமா இருக்கு. வாழ்க்கையில வாழும் போதே நாம பிரயோஜனப்படுறோம்ன்றது இந்த மாதிரி தருணங்கள்ல தான் தெரியுது. அந்த தருணங்கள் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்த சொர்க்கத்தை தருது, வாழ்ந்துட்டோம் என்ற மாதிரி ஒரு எண்ணத்தை தருது. பெருசா எல்லாத்தையும் பெரிய விதத்துல சாதிச்சு தான் நம்ம காட்டணும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு இது பெருசு. ஸோ அந்த பெரிய விஷயங்களை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்குறேன், தலை வணங்குறேன். உங்களோடையும் அதை ஷேர் பண்ணிக்கொண்டு ஆசைப்படுறேன். எப்போன்னு சொல்லுவேன், மனசை சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க. எங்களோட மனசு உடம்பு மாறி, மனசுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, நோய்கள் வரும், அதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணும், முடியாதென்று சொல்லும்.
எல்லாம் செய்யும். உடம்பு மாதிரி அதுக்கு லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியான நேரங்களில் முடிந்த வரைக்கும் உங்களை நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. உங்களை சார்ந்தவங்களுக்கும் இப்படி ஏதாவது இப்படி இருந்ததுண்டா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ, மனசோ உடம்போ சுகம் இல்லாமல் இருந்தாலோ அவங்களையும் கவனிச்சு கொள்ளுங்க, மனசார கவனிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி இதில் மாதிரி இப்படி இருந்து கொண்டு உங்களை நினைத்து அவர்கள் நன்றியோடு அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. இதுதான் முக்கியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க வேண்டிய தருணங்கள். இதுவும் உண்டு. அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க வேண்டிய தருணங்கள் இதுவும் உண்டு. என்ன தோணுதோ அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காய்ச்சி கொண்டிருக்கேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இந்த இப்போ பின்னேரம் சாயந்தரம் 5 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கார் ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு கடைக்கு போகணும். போயிட்டு அது பிறகு வீட்டை போய் இன்றைக்கு என்னுடைய தம்பி நிறைய சமைச்சார். இந்த எப்படி நான் சுகம் இல்லாமல் இருக்கிற இந்த இதில் சமைச்சு கொண்டு இருக்கிறார், உதவி செய்கிறார். நிறைய உதவி செய்கிறார். என்னோட கணவர், தம்பி, தங்கை, நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பகிர்ந்து கொண்டு செய்யணும். அதெல்லாம் எங்களுக்கு 2 நாய்க்குட்டிகளும் இருக்குது, எங்களோட பிள்ளைகள். அப்போ எல்லா பலுக்களையும் எல்லாரும் பகிர்ந்து கொண்டு செய்யணும். எனக்கு கணவர் 7 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன கவனிக்கிறார். அதுக்கு பிறகு அன்பா அவர் 7 மணி வரைக்கும் ஒர்க் கண்டாலும் அந்த டயர்ட் இருந்தாலும் ரொம்ப அன்பாக வந்து விசாரிப்பேன். அதுக்கு பிறகு ஏதாவது வேணுமென்றாலும் எல்லாம் செய்து தருவேன். அந்த களைப்பை பார்க்காம செய்வேன். அந்த இதமான வார்த்தைகளும் அந்த செயல்களும் தான் எனக்கு ரொம்ப ஆறுதல் அளிக்குது. அது மாதிரி என்னோட தம்பி தங்கச்சியும் எல்லாருமே ஒர்க் தான். சில நேரங்களில் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, சில நேரம் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பாருங்களேன், அக்காவுக்கு இந்த பலம் இருக்கக்கூடாது, அந்த பலம் இருக்கணும், தங்களால் முடிஞ்ச விஷயங்களை எல்லாம் செய்யணும். இப்படியான மனிதர்கள் கிடைப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்கின்றேன். அதே சமயம் அது மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து புதிய உறவுகளா, அக்கறை உள்ள உறவுகள். அக்கா நீங்கள் கதைக்கிறது எங்களுக்கு பிடித்திருக்கிறது, யதார்த்தமாக கதைக்கிறீங்க என்று அதில் ஒரு குறை கண்டுபிடிக்காமல், நிறைக்குறை கண்டுபிடிக்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்னையும் என்னுடைய கணவரையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிற அன்பு நெஞ்சங்கள் நீங்கள். கொடுத்து வைத்தவள் தான் நான். அப்போ எல்லாத்தையும் வெல்லலாம். ஹாட் சாக்லேட் க்ரீமை போட்டு குடிக்கிறேன். அதில் ஒரு டேஸ்ட் இருக்கு. அது இங்கே வந்து இப்படி ஆக்களை பார்த்து கொண்டு சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு குடிப்பதில் இன்னும் ஒரு சுவை இருக்குது. எனக்கு பிடிக்கும். இப்படி மனசு அமைதியாக வச்சு கொண்டு இப்படி ஆக்களை பார்த்து கொண்டு எத்தனை மனிதர்கள், அவர்களுக்கு எத்தனை சோகங்கள் இருக்கும், எத்தனை சந்தோஷங்கள் இருக்கும், அதை எல்லாத்தையும் அவர்களுடைய மனசில் வச்சுக்கொண்டு நடந்து போய் கொண்டிருப்பார்கள். பரபரபரண்டு. மனித இனம்ன்றது லேசப்பட்டது இல்லை. போராட வேண்டிய ஓடிக்கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை. இப்படி ஒரு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்ப்பதும் ஒரு குடுப்பினை தான், உட்கார்ந்து இப்படி யோசிப்பதும் குடுப்பினை தான். ஓகே, என் நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன செய்துட்டு இருந்தாலும் சந்தோஷமா செய்யுங்க. எகெயின் மனசை பாதுகாருங்க, ஆறுதல் படுத்துங்க. அண்ட் ஆல்சோ உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு சந்தோஷத்தை, ஹாப்பினஸையும் தாங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். தேங்க்யூ. சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ், சாரி. உங்கள் சுற்றி இருக்கிற உறவுகளுக்கு அப்ரிஷியேஷனுக்கு கொடுங்க. ரெகனைஸ் பண்ணுங்க. அவங்க செய்கிற சின்ன சின்ன சந்தோஷமான விஷயம், உங்களுக்காக செய்கிற விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அதில் இருக்கிற சந்தோஷத்தை உணர்ந்து அவங்களுக்கு ஆறுதலாக, அவங்களுக்கு அன்பாக அதை சொல்லுங்க, இல்லை செய்கையில் காட்டுங்க.
ஓகே, இத்தோடு இன்றைய வீடியோ முடித்துக்கொள்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங் ஓ ஹாப்பி டே. ஓகே, டேக்